உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய். என்கிட்ட பேச இப்ப மூடு வந்துருச்சோ? இல்ல, சும்மா இத கொடுக்க வந்தேன். என்னது? அது உன் துப்பட்டாவை ஸ்பாயில் பண்ணிட்டான்ல, அதுக்கு பதிலா தான். டேக் இட். உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? உனக்கு என்னதான் பிரச்சனை? உன் துப்பட்டாவை நாசம் பண்ணிட்டதால இன்னொன்னு வாங்கிட்டு வந்தேன். அதுவும் இது யாரோடது? என்னோடது. ஷாலு, என்னோட துப்பட்டா என்னோடது. உன்னோடதா? நீ எப்ப சல்வார்லாம் போட ஆரம்பிச்ச? நான் அப்படி சொல்லல. இது ஒண்ணும் சல்வாரோடது கிடையாது. இது குர்தாவோடது. இது ஸ்டால். ஆனா இது என் குர்தாவோடது. இங்க பாரு, இப்படிதான் போட்டுக்கணும், சரியா? துப்பட்டா துப்பட்டா ஞாபகம் இருக்கா? இதோ உனக்காக தான் இதை கொண்டு வந்தேன். சரி, பாவம், நீ புதுசா வாங்குவியே, எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு நான் கொண்டு வந்தேன். ஷாலு, இங்க பாரு, நான் ரொம்ப நல்லவன் இல்ல, என் மனசு ரொம்ப சாது, என் ஹார்ட் எவ்வளவு பெருசு. ஆமா, லக்ஷ்மி உன்னை ஏதோ ஒரு படிக்கட்டுல இருந்தா கொண்டு வந்தாங்க இல்ல, ஞாபகம் இருக்கா? நீ அடாப்டட் தானே? உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாரும் கொள்ளைக்காரங்க, டெகாய்ட், சரியான ரவுடி டைப். டேய், உங்களை கொன்னுடுவேன், எல்லாத்தையும் கைட்டி கொடுங்க. அவங்க உன்னை ஒரு படிக்கட்டுல விட்டு போயிட்டாங்க. லக்ஷ்மியோட அப்பா தான் உன்னை பார்த்து இங்க கூட்டிட்டு வந்தாரு, கரெக்டா? இந்த கதையெல்லாம் உன்கிட்ட யார் விட்டாங்க? கனவு கண்டேனே. இது வேண்டாம், எனக்கு கனவு வந்துச்சுன்னா அது உண்மை. சரி, உண்மையை சொல்லு ஷாலு. விஷயம் என்னன்னா, உனக்கும் லக்ஷ்மிக்கும் சம்பந்தமே இருக்காது. நீ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க. அவங்கள மாதிரி ஸ்வீட்டா இல்ல. ஆனா நேஹா இருக்காளே, நேஹாவை பத்தி நான் என்னத்த சொல்றது? அவ பாக்குறதுக்கும் அழகா இருக்கா, ஆனா நீ குட் லுக்கிங்கும் இல்ல. சரி, நீ தான் சொல்லணும் ஷாலு. இந்த ஃபேமிலியோட என்ன குவாலிட்டி தான் உங்ககிட்ட இருக்குன்னு நீ நினைக்கிற? சொல்ல மாட்டியே. நீ இந்த ஃபேமிலியை சேர்ந்தவே இல்ல, நீ ஒரு அடாப்டட். அப்பா கரெக்டா தான் சொல்லிருக்காரு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. இப்போ உனக்கு காட்டுறேன்டா. இது எதுக்கு கொண்டு வர ஷாலு? நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். எஸ்கேப். உங்ககிட்ட நிறைய செருப்பு இருக்கான்னு என்ன திடீர்னு செருப்பு தூக்கிட்டு வர? உன்னோட கேள்விக்கெல்லாம் இது பதில் சொல்லும். இன்னைக்கு நீ சத்தடா மவனே. நில்லு ஷாலு. வேண்டாம் ஷாலு, வேண்டாம். எனக்கு மறக்காம பதில் சொல்லணும். பதில் சொல்லாம ஏமாத்தவா பாக்குற? என்ன ஆனாலும் எனக்கு பதில் வேணும். இத நீயே வச்சுக்கோ, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுக்க. போய் தொலை. வால் இல்லாத குரங்கு. சரியான சண்டைக்காரி, அடி மொத்திருவா போல இருக்கு. நோ 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 நோ, நான் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். எதுக்கும் நான் இடம் கொடுக்க கூடாது, இல்லைன்னா இவன் என்னை விட்டு பிரிஞ்சிருவான். ஐம் சாரி, ரியலி சாரி ரிஷி. எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னை பத்தி உனக்கு தெரியும் இல்ல, நல்லா தெரியும். எனக்கு சீக்கிரமா கோவம் வந்துடும். பட் என்னை பத்தி தெரியும்ல. ஸோ ப்ளீஸ் ரிஷி, இங்க பாரு, இப்படி அப்செட் ஆகி உட்காராத. வேண்டாம், நம்ம சண்டை போட வேண்டாம். நானும் சண்டை போட விரும்பல மலிஷ்கா. ஸோ ப்ளீஸ் ஸ்மைல். ப்ளீஸ், ஐ லவ் யூ. ப்ளீஸ். ஓகே, எனிவேஸ், இப்ப சொல்லு, நாம எங்க போறோம்? எங்க கூட்டிட்டு போற? ஆஹா, அது சர்ப்ரைஸ். அதோட எங்கன்னு கேட்காத, அப்புறம் சர்ப்ரைஸே போயிடும். மலிஷ்கா. எஸ் மாம். ஏமா, நீ தனியா எல்லாம் பண்ணிப்பல்ல? ஜுவல்லரி ஸ்டோருக்கு தனியா போயிடுவியா? ஆஃப் கோர்ஸ் மாம். என்னோட டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். நீங்க அத்தைய பாத்துக்கோங்க. ஓகே, சரி, இங்க கேளு. நான் நாளன்னைக்கு வந்துருவேன். உன் கல்யாண ஏற்பாடுகளை நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். யா பெர்ஃபெக்ட். சரி மாம், நான் இப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வில் கால் யூ லேட்டர். ஓ, ஓகே பை மா. டேக் கேர். ஓகே, யூ டு மாம். ஒரு செகண்ட், இங்க என்ன நடக்குது? ஆண்டி இங்க இல்லையா? இல்ல. அப்ப எங்க போனாங்க? நான் அத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். அனுப்பிட்டியா? யா, அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அம்மாவை அங்க அனுப்பி வச்சிட்டேன். அவங்களும் அங்க போயிட்டாங்க. வாட்? ஏய், அம்மா இங்க இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துரும் ரிஷி. நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிரும். ஐ மீன், நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம்ல. சோ அவங்க இங்க இருக்கிறது சரியா படல. இப்ப பாரு, எந்த பிரச்சனையும் வராது. அவங்க இங்க இல்ல, சோ எதுவும் தெரிய வராது. வந்தாச்சு. மலிஷ்கா,
இங்க நாம எதுக்காக வந்திருக்கோம்? ஜஸ்ட் அ செகண்ட். வணக்கம் பண்டிதரே. வணக்கம், சுபம் பவத்து. எல்லாம் ரெடியா இருக்கா? ஆ, எல்லாமே ரெடியா இருக்கு. Okay. உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். வாங்க உள்ள போலாம். போலாம். மலிஷ்கா, ஒன் செகண்ட். நாம இங்க என்ன பண்றோம்? இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ரிஷி, இது ஒரு சின்ன கோவில். இங்க நம்ம ஒரு சின்னதா பூஜை பண்ண போறோம். ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கவா? ரிஷி, அன்னைக்கு நீ எனக்கு கேண்டில் லைட் டின்னர் கொடுத்தல, இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கறேன். அன்னைக்கு எனக்காக இந்த ரூம் அலங்கரிச்ச, இன்னைக்கு நான் அலங்கரிச்சிருக்கேன். அதோட உனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷஸும் இருக்கு. ஸ்பெஷலா அந்த வடா பாவ், அத கண்டிப்பா உனக்காக நான் ஆர்டர் பண்ணுவேன். நீயே பாரு, உன்னோட நிலைமையும் அப்படியே என்ன மாதிரியே இருக்கும். அன்னைக்கு நீ இந்த ரூமை டெக்கரேட் பண்ணி வச்சிருந்ததை பார்த்தப்ப என்னால எதுவுமே பேச முடியல. இன்னைக்கு நீயே எதுவும் பேச போறதில்ல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவ, பர்ஃபெக்ட். சீக்கிரம் வா. வாங்க வாங்க, அந்த இடத்துல உட்காருங்க. மலிஷ்கா, நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம் அதை முதல்ல சொல்லு. ஆமா, இது இது என்ன பூஜை? பண்டிதரே, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதை இவர்கிட்டயும் சொல்லுங்க. இது நம்ம குலதெய்வ பூஜை தானே? கொஞ்சம் இவர்கிட்ட சொல்லுங்களேன். இது குலதெய்வத்துக்கான பூஜை. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பூஜையை செஞ்சுதான் ஆகணும். கேள்வி கேட்காதீங்க, உட்காருங்க. ரிஷி, இல்ல மலிஷ்கா, லிசன், என்னால உன் கூட இங்க உட்கார முடியாது. ஏன்? இந்த இந்த ரிச்சுவல்ஸ் இதை நான் உன் கூட உட்காந்து பண்ண முடியாது. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். கம் ஆன் ரிஷி. ஆனா நீ இப்போ இங்க தானே இருக்க. இங்க கவனத்தை செலுத்து ப்ளீஸ். இது ஒரு சின்ன பூஜை தானே, நாம பெருசா வேற எதுவும் பண்ணலையே. இட்ஸ் நார்மல், நாம பண்ணலாமே. ப்ளீஸ் மலிஷ்கா, ப்ளீஸ் ரிஷி, ப்ளீஸ் வாயேன் எனக்காக ப்ளீஸ். அட, ஏன் நிக்கிறீங்க? கீழே உட்காருங்க. சரி. वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्व कार्येषु सर्वदा. இப்போ நீங்க ரெண்டு பேரும் மனசுல உங்க குலதெய்வத்தை நல்லா நினைச்சுக்கங்க. அப்பதான் உங்க குலதெய்வம் உங்க ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பாக்குறத முதல்ல நிறுத்து. மனசார இந்த பூஜைய பண்ணு. இது நமக்கான பூஜை. ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் டூ இட் ஃபார் மீ. படிதரே, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? முதல்ல இப்ப பண்ற குலதெய்வத்துக்கான பூஜை முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும். பண்டிதரே, நீங்க எதுக்காக இவ்ளோ பேசுறீங்க? சீக்கிரம் ஆகட்டும். முக்கியமான விஷயத்துக்கு வாங்க, எங்களுக்கு அதுதான் முக்கியம். சோ ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருங்க. ஆ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.